நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான பீட்ரூட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 10 கிராம் அளவுக்கு கடற்பாசி எடுத்திருக்கேன். அகர் சைனா கிராஸ் கடற்பாசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இப்போ இதை நான் அலசிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு இந்த கடற்பாசி கரையிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை பீட்ரூட் அளவுக்கு எடுத்து நான் மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 200 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடற்பாசி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ பால் சேர்த்துக்கிறோம். எடுத்து வச்ச பால், காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூடவே நம்ம இப்போ பீட்ரூட் சாறையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மொத்தமாக இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். நான் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் இதை நம்ம ஊற்றிக்கிறோம். தட்டில் எண்ணெயெல்லாம் எதுவும் தடவ வேணாம், அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஆற விட்டு கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பீட்ரூட் ஜெல்லி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கடற்பாசி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.